அரிசியை வறுக்கணும் மீன் குழம்புல போடுறதுக்கு. அடுத்து இது என்னன்னு தெரியல, இது எனக்கே போட போகிற குண்டு குண்டாக கிடக்குது. போடணும், கபார்னு கொட்டிடணும் வேகமாக, இல்லைன்னு ஓடிடும். அடுத்து கொஞ்சம் ஆயில், பால்ட் ஆயில் இல்லை கடலெண்ணெய். நாங்கள் வடை சட்டிக்குள்ளே போய் வீடியோ எடுப்போம். நல்லா வணங்கட்டும். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம், பூண்டு, அப்புறம் ஒன்றும் ஞானம் அவ்வளோதான் இருக்க மாட்டேங்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சிகப்பு கலர் தட்டில் தான் வைக்கணும், பச்சை கலர் தட்டில் வச்சிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது அப்படின்னு எங்கள் ஆயா சொல்லிச்சு. வறுத்தாச்சு. அடுத்தடுத்து கீழே கொட்டிடுங்க, கீழே தட்டில் கொட்டிடுங்க. டைரெக்டாக அரவை இயந்திரத்துலேயே கொட்டிட்டோம். கொட்டி இதை அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு வணக்கி எடுத்துக்கிறோம். அடுத்தா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் மீன் குழம்பு வித்தியாசமாக இருக்கும், அப்படியே நம்பிடாதீங்க, கடலெண்ணெய் தான் பாருங்கள். அதுலேயும் கொஞ்சம் மீதி வச்சுட்டேன் வெங்காயமும் பூண்டும். இது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறோம். அடுத்து டொமேட்டோ போட்டுக்கிறோம். டொமேட்டோ நறுக்கி போடுறோம். நறுக்கி அந்த நரி இல்லை, சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டால் தான் வதங்குமாமா. வணங்குற வரைக்கும் நம்ம வேற ஒரு வேலையை பார்க்கலாம். இதுதான் மற்ற வேலை, வேற வேலை. இது என்னன்னு கண்டுபிடிச்சி சொன்னால் 500 ரூபா பரிசு. இது என்னன்னு எனக்கும் தெரில, வறுத்தவங்களுக்கும் தெரில. இது என்னன்னு தின்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இது ஏதோ காய், என்ன காயின்னு தெரில, எதுக்கும் தின்னு வைப்போம். வெங்காயம் வதக்கிற கேப்பில் அமேசான் காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்த புளியை ஊற வச்சுக்கிறோம். இந்த மாதிரி புளி எங்கேயுமே கிடைக்காது பார்த்துக்கேன், அரிய வகை புளி. வெங்காயம் வதங்குது. அடுத்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ண தேங்காய், ஸ்பெஷல் தேங்காய். 1 2 3 4 5 6 அவ்வளோதான் போடணும். 6 7 பீஸ் இருக்குது, அதுக்கு மேலே போடக்கூடாது. அடுத்து கடலை போடுறோம். ராசா பணம் நிறைய அள்ளி கொட்டிக்காங்க. போதும் போட்டாச்சு. கடலையை போட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுடலாம். அரவை இயந்திரத்தில் போட்டது அரைஞரமாக அரைச்சாச்சு. முழுசு அரைக்கக்கூடாது, ஏன் அப்புறம் சொல்கிறேன். வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கடலை, தேங்காய் எல்லாம் இருக்குல்ல, அது அந்த அரவை இயந்திரத்தில் அரைஞரம் அரைச்சி வச்ச மல்லியோட போட்டுறோம். ஒரு நேரம் ஆட்டுன்னு நைஸாக அரைச்சிக்கலாம். இதுதான் பாருங்க, அரபை கடலில் 5 வலையை போட்டு பிடிச்சிட்டு வந்து திமிங்கலம் மீன். இது இதை போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். செத்த மீன் செத்து போச்சு, செத்தாத்தான் மீன் குழம்பு வைக்க முடியுமாம்மா. உயிரோட குழம்பு வச்சா ஓடின்னு சொன்னாங்க. இப்படி அரைச்சிக்கணும் நைஸா. இப்போ மீதி வச்ச அந்த வெங்காயமும் பூண்டு ரெண்டையும் இப்படி எடுத்து போட்டு நங்கனக்கடின்னு குத்தி எடுத்துக்கணும். வடிவல் மர அரைங்கரையமாக குத்தி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம். பாருங்க ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சாச்சு. இது எதுக்குன்னு சொல்கிறப்பறம் கொஞ்சமாக தக்காளி, சின்னதாக ஒரு குட்டி தக்காளி சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம்.
அடுத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வைக்க போகிறோம். இப்போ நம்ம வழக்கம் போல் ஒரு மந்திரத்தை போட்டு அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். ஜண்டா அடுப்பு பற்றிடுச்சு நம்ம மந்திரத்தால். அடுத்து போசியை வச்சிடலாம். ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண தங்க போசி வச்சா நல்லா தான் இருக்கும். தகர போசி தான். இப்போ எண்ணெயை ஊற்ற போகிறோம். இப்படி தான் ஒரு 5-6 லிட்டர் எண்ணெய் ஊற்றாமல் கம்மியாக ஊற்றிடுங்க. கொஞ்சமாக வெந்தயம், அடுத்து அரையும் குறையமாக தட்டி வச்ச வெங்காயம் பூண்டு, அடுத்து டொமேட்டோ தக்காளி போட போகிறோம். அதுக்குள்ள அந்த போசி வேறு ஒரு இடத்துல நிற்காம டான்ஸ் ஆடிட்டே இருக்குது. தக்காளி போட்டாச்சு. நல்லா வணங்கட்டும். தக்காளி வணங்கிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வணங்கணும். இப்போ நம்ம மீன் குழம்பு பொடி கொஞ்சம் போட்டால் தக்காளி மீதி வணங்கிடும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மீன் குழம்பு பொடி கொட்டிக்கங்க. நல்லா வணங்கட்டும், பச்சை பச்சை போகிற அளவுக்கு. இப்போ தக்காளி வணங்கிருச்சு. அடுத்து புளியை ஊற்ற போகிறோம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றியாச்சு. இப்போ புளி நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்சி வச்ச சாந்து ஊற்றுறோம். நல்லா கெட்டியாக கொல கொலம் சட்னியாட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. மீன் குழம்பு ரொம்ப கொல கொலம் இருந்தால் நல்லாக்கா, தண்ணியாட்டம் இருந்தால் நல்லாக்காது. ஒரு மீடியமாக இருக்கணும். மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிக்கிட்டே இருப்போம். போதும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா மீன் ரசமாயிரும். அடுத்து இதை கொதிக்கிட்டுன்னு மீனை போட்டு குழம்பு வச்சு ரெடியாக இறக்கி சாப்பிட்றலாம். கொதிக்கிட்டும். அதுக்கு முன்னாடி உப்பு போடுறோம். கல் உப்பு. அரபிக்கடலை தயாரித்து ஆஃபீஸ் கார்னர்ஸ் வழியாக போய் இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ண உப்பு. ஐயோ, இதில் போட்ட உப்பை காணும். யாரோ சூனி வச்சுட்டாங்க, உப்பை காணும். சரி, கொதிக்கிட்டு பார்ப்போம் உப்பு இருக்கா இல்லையான்னு. அப்புறம் இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. அடுத்து மீனை இறக்க போகிறோம். இப்போ மீனை நல்லா இறக்கியாச்சு. நல்லா ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டா மீன் கூல் ஆயிரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்தால் போதும். இப்போ நம்ம தட்டு வச்சு மூடி வைக்க போகிறோம். ஏன் தட்டை வச்சு மூடி வைக்கிற தெரியுமா? இல்லைன்னா மீன் எட்டி குச்சி ஓடிடும். இந்த மீனுக்கு சந்தனம் பூசி வச்சுக்கிறது. என்ன அது சந்தனமாக ஜாண்டா?
இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நல்லா மீன் வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க. மீன் சாப்பிட்றது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் சாப்பிட்ருங்க. இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.